கல்வாரி லெந்து கால தியானங்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம் வாழ்த்தப்படுவதாக. IMTV நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான வழியில் லென்த் நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. அநேகர் உபவாசிக்கிறோம், அதிகமாக ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு சிலுவையிலே கற்றுக் கொடுத்த காரியங்களை தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் இந்த டிவி வாயிலாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அநேக கர்த்தருடைய தாசர்கள் அதை குறித்து விவரமாக அவருடைய உள்ளத்திலே தேவன் பேசின வண்ணமாக, அவருடைய தகுதிக்கு தக்க வண்ணமாக செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் அடியேன் முதலாவது வார்த்தை குறித்து பேச நான் வாஞ்சியாக இருக்கிறேன். மன்னிப்பு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். லூக்கானுடைய சுவிசேஷ புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 7 வார்த்தைகளை தேவன் சொன்னார். 7 வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதில் ஏன் முதலாவது மன்னிப்பை குறித்து பேச வேணும்? எனக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி ஏற்பட்டது. எனக்குள்ளே ஒரு கர்த்தரை பற்றி, அவருடைய அன்பை பற்றி அறிந்து கொள்ளுகிற தாகம். அதிலே நான் அதற்குள்ளே கடந்து போய் நான் பார்க்கும் பொழுது, நாம் அதிகமாய் மதிக்கக்கூடிய தாயார், எல்லா ஜனங்களும் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் அநேகர் அநாத ஆசிரமத்தில் விடுறாங்க, முதியோர் இல்லத்தில் விடுறாங்க, அது வேறு காரியம். கிறிஸ்துவ குடும்பங்கள் எவ்வளோ பேர் அப்படி இருக்காங்க. ஆனால் அதிகமாக நாம் நேசிப்பது, அநேக குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன், படுத்த படுக்கையாய் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையிலே அநேக வருஷங்கள் குழந்தைகளைப் போல பாதுகாக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன், நெகிழ்ந்து போயிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி இத்தனை வருஷம் உங்களால் சகிக்க முடிகிறது? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். ஆகவே எனக்கு அருமையானுள்ளே தாயை குறித்து முதலாவது அவர் சொல்லியிருக்கணும். இல்லை, அவர் அப்பட்ட பாடுகளினாலே, வேதனைகளினாலே, அந்த சுமந்து வந்த பாரமான சிலுவையினாலே தாகத்தை முதலாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் தாயை 3ஆவதாக சொல்கிறார் பாருங்க. முதலாவது, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாத. 2வது, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். இந்த மரண பரியத்தில் கூட, சிலுவையில் கூட பிதாவினுடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிறதை நீங்கள் நானும் காண முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இதிலே நமக்கு முதலாவது அந்த மன்னிப்பை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை மன்னிக்க வேணும், பிறரை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக வசனங்கள் உண்டு வேதத்தில். அதை வைத்து நாம் மன்னிக்கிற கிறிஸ்துவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி நம்ம பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், எல்லாரையும் மன்னித்தார். ராஜாக்களை, சங்க தலைவர்களை, அவரை கொடுமைப்படுத்தினவர்களை, அடித்தவரை, துப்பினவர்களை, குட்டினவர்களை, முள்முடி சூட்டினவர்களை, அங்கே கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற அநேக ஸ்திரீகளை, புருஷர்களை பார்த்து அவர் சொல்றார், இவர்களை மன்னியும், எல்லாரையும் மன்னியும். அப்போ அதில் நீங்களும் நான் கற்றுக்கொள்கிற காரியம், அவர் மன்னிக்கிறதற்கு, மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு தகுதியுள்ளவராக இருந்தார், தகுதிப்படுத்தி கொண்டார் தன்னை. கடைசி பரியந்தம் ஒருவனும் உங்களிலே என்னை குற்றம் சாட்ட முடியாது என்ற சாட்சியுள்ள வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். சாட்சியுள்ள வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். ஆகவேதான் அவர் மன்னிக்க தகுதியுள்ளவராக இருந்தார். இந்த பிரசங்கிக்கிற நானும் கேட்கிற நீங்களும் மன்னிக்க தகுதி பெற்றிருக்கிறோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்கைகளிலேயும்
பரிசுத்தராயிருங்கள். எல்லா நடக்கையில் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேணும். நீங்கள் காலையில் எழுந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், உடைய சொல், செயல், பார்வை, சிந்தனை, கடந்து போகிற காரியங்கள் எல்லாவற்றிலும், எல்லா நடக்கையிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தராக இருக்கிறேன். அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லி பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அந்த பரிசுத்தம் இருந்தால்தான் நம்ம மற்றவங்களை மன்னிக்க முடியும். அந்த பரிசுத்தத்தின் சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அவரை துன்பப்படுத்த நமக்கு மாத்திரமல்ல, பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சகோதர சகோதரிகள், குடும்பத்தின் மக்கள், விசுவாச குடும்பங்கள் அனைவருக்கும் அந்த செய்தியை சொல்கிறார். நீங்கள் பரிசுத்தமாகுங்கள், கடைசி வரை பரிசுத்தமாயிருங்கள், அப்பொழுது மாத்திரமே உங்களால் மன்னிக்க முடியும். நான் இந்த சிலுவையிலே கடைசி நேரத்தில் எல்லாரையும் மன்னிக்கிறேன், அந்த தகுதி எனக்கு இருக்கிறது. இதை தியானிக்கும் போது அந்த தகுதி உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்க வேணும். அதே மத்தேயுனுடைய சுவிசேஷ புஸ்தகம் 18 வாசிக்கும் பொழுது பேதுரு ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறார், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறான், அவன் குற்றம் செய்த இடத்துல மன்னிப்பு கேட்கும்படியாக வருகிறான், நான் எத்தனை முறை மன்னிக்கலாம் என்று அவர் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, 7-70 முறை 7-70 முறை நீ மன்னிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். அங்கே நாம் பார்க்கிறோம், அவன் மனஸ்தாபப்பட்டு, அவன் என்ன செய்யணும், மனஸ்தாபப்பட்டு உன்னிடத்தில் வந்து அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். மனஸ்தாபப்பட்டு உன்னிடத்தில் வந்து அவன் மன்னிப்பு கேட்பானானால் அவனை 7-70 முறை மன்னிக்கலாம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். அதே போல் லூக்காவுடைய சுவிசேஷ புஸ்தகத்தில் கூட பார்க்கும்பொழுது அங்கே மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். அங்கே கூட சொல்கிறாரு, உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். எச்சரிக்கையாக இருந்து உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்வானானால் அவனை கடிந்து கொள்ளுங்கள். அடுத்து என்ன சொல்கிறாரு, அவனை மன்னியுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். ஆகவே இப்படியாக மத்தேயு, லூக்கா இப்படி கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் பவுல் ஒரு மாதிரி வித்தியாசமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். 9, 10, 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, விபச்சாரக்காரரோட கலந்திருக்கக்கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்கக்கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். இங்கே பாருங்கள், விபச்சாரக்காரர், கொலைகாரர், பல லிஸ்ட்டை சொல்லிட்டார் அவர், பவுல் சொல்லிட்டார். சொல்லிட்டு இவங்களோடு கூட நீங்கள் கலந்திருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அவங்களோட வாழ வேணும், கலந்திருக்க வேணும், ஆனால் அவர்களை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பவுல் மூலமாக அதை உணர்த்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம உதாரணமாக ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்க போகிறோம். நம்ம முதல் வாங்குவதற்காக போயிருப்போம். அவன் கடையை திறந்தவொன்னு என்ன செய்கிறான், நீங்கள் பெரிய லிஸ்ட்டு கொடுத்தா கூட வாங்கி டேபிள் மேலே வச்சிடுறான். வச்சுட்டு ஊதுவத்தி கொளுத்து எல்லாம் பூஜை போட்டு சாம்பிராணி புகை போட்டு கல்லா பெட்டிக்குள்ளெல்லாம் அந்த புகையை தள்ளி, முடிமான சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணி மாதிரி வைத்திருக்கிற தீர்த்த தண்ணி எடுத்து
எல்லா இடங்கள்லையும் தெளித்து அதுக்கு பிறகு தான் பிஸ்னஸை தொடங்குறான் கும்பிட்டு. அப்போ அவங்ககிட்ட எப்படி நம்ம வாங்க முடியும்? இப்போ பரிசுத்தவான்களே பார்த்து எல்லா இடத்துலையும் போக முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதுக்கு தான் அவர் சொல்கிறார், உலகத்தில் எல்லாரோடும் நீங்கள் இருக்கணும், ஐக்கியப்படணும், அவங்களோட கலந்துருக்கணும், தப்பு இல்லை. வாங்கிறது சாப்பிட்றது எல்லாமே நீங்கள் செய்யலாம். ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தத்தை கடைபிடித்து வாழ்ந்து காட்ட வேண்டும். அதான் அவருடைய குறிக்கோள். அதுதான் அவர் சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அப்படி இருந்தீங்கன்னா இப்படி பரிசுத்தவானியே பார்த்து நீங்கள் வாங்குறதா இருந்துச்சுன்னா உலகத்தில் நீங்கள் வாழ முடியாது. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே, செத்து போயிடுன்றார். அடுத்து சொல்கிற பாருங்க, நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் எனப்பட்டவன் ஒருவன். பாருங்க, சகோதரனை குறித்து சொல்கிறார். எந்த சகோதரன்? குடும்பத்தின் மக்களை சொல்ல. குடும்பத்தின் மக்கள் நமக்கு விரோதமாக இருப்பார்களானால் அவளுக்கு சத்தியத்தை சொல்லணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தியத்தை சொல்லி சத்தியத்திற்குள்ளே அவளை நடத்த வேணும். பவுல் அதிகமாக தெளிவாக சொல்கிறார், ஒருவன் தன் சொந்த வீட்டாரையும் விசேஷமாக தன் குடும்பத்தையும் நடத்த தெரியாதவனாக இருந்தால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனாக இருப்பான். நம்முடைய குடும்பத்தின் மக்கள், உறவு, சொந்த பந்தங்கள், இரத்த கலப்புகள் அனைவரையும் கர்த்தருக்குள்ளே நடத்தணும். நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து போகிற குடும்பமாக இருந்தால் போதாது, எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாரையும் ரட்சிக்கணும். அப்படி நீ அந்த முயற்சி செய்யலைன்னா விசுவாசத்தை மறுதலித்தவன், இயேசு வருகிறார், நியாயத்திற்க போகிறான்ற விசுவாசத்தை நீ மறுதலிக்கணும். மாத்திரமல்ல அவ்விசுவாசியிலும் கெட்டவன் என்று சொல்லி பவுல் தெளிவாய் சொல்கிறார். அப்போ நம்ம குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்தின் மக்களுக்காக, ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிச்சு அவங்க கேட்கல, பிரயாசப்பட்டு அவங்க கேட்கல, கண்டித்து உணர்த்தி கேட்கல, கர்த்தருடைய பாதத்தில் தான் விட்டுடணும். அதுக்கு தான் அவர் சொல்கிறார் பாருங்க, அடுத்த வசனத்தில் 12ஆம் வசனத்தில், புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனை தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். வெளியில் இருக்கிறவன் நீ சொல்லி சத்தியத்தை கேட்காதவனை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்துட்ட, எவ்வளோ முயற்சி பண்ணவும் செய்துட்ட. அப்பாவை, அம்மாவை, குடும்பத்தின் மக்களை, கூட பிறந்தவர்களை, உறவின் மக்களை ரட்சிக்கும்படியாக அநேகமாக போராடி நீ எல்லாத்திலும் முன்மாதிரியாக காண்பிச்சிட்ட, கடைசி வரைக்கும் போராடிட்ட. ஆனாலும் அவர்கள் மாறாவிட்டால் கடைசி நிலை என்ன? கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணித்து அவர்களுக்காக ஜெபிப்பது தான். ஏன்னா எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம், கடைசியாக கர்த்தருடைய பாதம் தான். அதை என்கிட்ட விட்டுடு, நான் நியாயம் தீர்ப்பேன். பொல்லாதனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் என்று சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே பாருங்க, சகோதரன் எனப்பட்டவன் என்று சொல்லி பார்க்கிறோம். கூட பிறந்தவங்களை சொல்ல அவர் கர்த்தருக்குள்ளே விசுவாசித்து ரட்சிப்பின் பாதையிலே சகோதர சகோதரிகளை காணப்படுகிறவர்களை குறித்து சொல்கிறார். ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவனுடைய கூட புசிக்கவும் கூடாது. புறஜாதி மக்கள் மாத்திரம் இல்லை, விசுவாச குடும்பத்தில் ஒருவேளை உதாசீனப்படுத்துறவனாக இருக்கிறான், ஆசை பிடிச்சவனாக இருக்கிறான், பொருளாசைக்காரனாக இருக்கிறான், கொள்ளைக்காரனாக இருக்கிறான். எவ்வளோ பேர் விசுவாச குடும்பமாக இருந்தோம் சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு சொத்தினுடைய ஆசை வந்துடுச்சுன்னா எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். எத்தனை விசுவாசியாய் ஆவிக்குரிய சபைக்கு கடந்து போனாலும் கூட அந்த பணம், சொத்து, இந்த விவகாரம் வரும்பொழுது விட்டு கொடுக்குற மனப்பான்மை வரவே வராது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக இடங்கள் நான் பார்த்துருக்குறேன். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்களோடு கலந்திருக்கக்கூடாது, அவங்களோடு கலந்து உறவாடக்கூடாது. அடுத்தது அவளோட சாப்பிடக்கூட கூடாது என்று சொல்லி ஆண்டுடைய விலையேற பெற்ற வசனம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுத்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக நமக்கு மேன்மையான வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே தெசலோனிக்கேயரில் வாசிக்கும் போது 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில்
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி, பாருங்க ரொம்ப தெளிவாக சொல்றார், எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட ரட்சிப்பின் முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். அவர் சும்மா அறிவுரை சொல்லலைங்க, ஆலோசனை சொல்ல, கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தில் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த முறை என்ன? பரிசுத்தமாக வாழ்கிற முறையை தான் பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறார். விசுவாச குடும்பங்களுக்கு, எல்லா சபைகளுக்கும் அவர் கொடுக்கிறதானே காரியத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நீங்களும் நானும் மன்னிக்க தகுதி பெற்றுள்ளா இருந்தால் நமக்கு இப்படிப்பட்ட ஆசைகளெல்லாம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நீங்கள் நானும் விலக்கப்பட்டு கர்த்தருடைய பரிசுத்த அலங்காரத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் நீங்கள் நானும் சாட்சியாய் காணப்பட வேணும். நான் கோபக்காரனாக இருக்கிறேன், ஆசை பிடிச்சவனாக இருக்கிறேன், இல்லை மற்றவர்களை உதாசீனப்படுத்துவனாக இருக்கிறேன், ஒரு அன்பு தாழ்மை இல்லாதவனாக இருக்கிறேன், என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? ஊழியக்காரனாக இருந்து இப்படிப்பட்ட சுவாபங்கள் இருந்தால் அவனை விட்டு விலகுன்றார். எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நலமானவர்களை பிடித்து கொள்ளுங்கள், தீமையாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய விலையேற பெற்ற வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஆகவே எனக்கு அருமையானே, இந்த மன்னிக்கிற சுவாபம் நமக்கு வேணும். அதுதான் நான் என்னுடைய முதல் வால்யூமில் நான் பாடியிருக்கிறேன். கல்வாரி அன்பின் நீளத்தையும் ஆழமகலம் உயரத்தையும், கல்வாரி அன்பின் நீளத்தையும் ஆழமகலம் உயரத்தையும் கண்டு வீழ்ந்து போன என்னை தூக்கிடும் கரங்கள் உமதல்லவோ, மன்னியும் தேவா மன்னியுமே, எந்தன் பாவங்கள் மன்னியுமே, மன்னியும் தேவா மன்னியுமே, எந்தன் பாவங்கள் மன்னியுமே, சிலுவை நிழலில் மறையும் என்னை சாட்சியாய் வாழ செய்யும் என்னை, சிலுவை நிழலில் மறையும் என்னை சாட்சியாய் வாழ செய்யும் என்னை, மன்னியும் தேவா மன்னியுமே, எந்தன் பாவங்கள் மன்னியுமே. பிரியமானவர்களே, மன்னிக்கிற சுவாபம் நமக்கு காணப்பட வேணும். அதுக்கு தான் பவுல் அப்போஸ்தலன் கொலோசியரில் சொல்கிறார் பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்கிறார், நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும், இதுதான் நம்முடைய குவாலிட்டி என்றார். நம்முடைய சுவாபம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், விசுவாசி என்கிறதான அறிகுறி, இந்த காரியங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார் பாருங்க. மறுபடியும் படிக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும், ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இவை எல்லாவற்றிலேயும் 14ஆம் வசனம், பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ உங்களிலே அந்த மன்னிக்கிற சுவாபம், உங்களுக்கும் எனக்கு அந்த மன்னிக்கிற சுவாபம் வர வேணும். அப்போ இந்த குவாலிட்டி நமக்கு இருந்தால் தான் மன்னிக்க முடியும். பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாக இருக்கணும், அவருக்கு பிரியமாக இருக்கணும், பரிசுத்தராக இருக்கணும்,
உருக்கமான இரக்கங்களையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் அமைதியும் பெற்றுக்கொண்டு மன்னிக்கிற சுவாபத்தோடு நீங்களும் நானும் காணப்படும் பொழுது மாத்திரமே மற்றவர்களை மன்னிக்க முடியும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே எனக்கு அருமையான பிள்ளைகளே, இங்கே மத்திய 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார். மற்றவருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்கும் பொழுது நம்முடைய தவறுகளை, நம்முடைய தப்பிதங்களை, பாவங்களை தேவன் மன்னித்து நம்மை அவர் பக்கமாக இழுத்துக்கொள்வார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, மன்னிக்கிற சுவாபம் பழைய ஏற்பாட்டிலே இயேசுக்கு ஈடாக இயேசுவை பிரதிபலிக்கும் ஒரு மனுஷனாக யோசேப்பை நம்ம பார்க்கிறோம். இயேசு பிரியமாய் தன் தகப்பனாலே நேசிக்கப்பட்டார், பெற்றோரால் நேசிக்கப்பட்டார். யோசேப்பு நேசிக்கப்பட்டான். சொந்த ஜனங்களாலே தள்ளப்பட்டார், அவனை சொந்த ஜனங்களாலே தள்ளி விற்கப்பட்டான். இயேசு பாடுகளை அனுபவித்தார், அவனும் பாடுகளை அனுபவிக்கிறான். இயேசுவை கூட இருந்தவனை விற்று போடுகிறான், அவன் கூட பிறந்த சகோதரனை அவனை விற்று போடுறாங்க. எல்லா பாடுகளின் மத்தியில் கர்த்தர் ஜெயிலில் இருக்கும்போது கூட, சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட கர்த்தருடைய தரிசனத்தை சொல்கிறவனாக இருந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கேயும் கர்த்தரை பாடி புகழ்ந்து மகிமைப்படுத்தி அங்கே உயர்த்தும்படியாக ஒரு நிலையிலே காணப்படுகிறான். கர்த்தரை எல்லா நிலையிலும் சகித்து கர்த்தரை விடாதபடி, பிதாவை விடாதபடி பற்றி கொள்கிற மேன்மையான அனுபவத்தை நீங்கள் நானும் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே எனக்கு அருமையான பிள்ளைகளே, யோசேப்பினோட வாழ்க்கையில் பாருங்கள், அந்த கடைசி அதிகாரம் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை முழுதுமாக வாசித்து பாருங்கள். அவருடைய தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்துட்ட பிறகு அவங்க சகோதரர்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, நம்மளே கொன்று போட்டாலும் போடுவான், ஏன்னா ராஜாவாக இருக்கிறான், அப்பாவும் செத்துட்டாரு, நம்ம செய்த துரோகங்களெல்லாம் அவன் எண்ணி பார்த்தால் கண்டிப்பாக நம்மை கொன்று போட வாய்ப்பு உண்டு. ஆகவே அப்பா உயிரோடு இருக்கும்போது எங்களை மன்னிக்கும்படியாக சொன்னார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஆள் அனுப்பி சொல்ல வைக்கிறாங்க. அவன் மனம் கசந்து அழுகிறான். அடுத்த வசனங்களையும் வாசித்து பாருங்கள். அவன் எல்லா குடும்பங்களையும் நேசிக்கிறான், உபசரிக்கிறான். என் ஜீவனுள்ள வரைக்கும் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி, ஒரு குறைமை ஏற்படாதபடி உங்களை தண்டிக்க மாட்டேன், உங்களை நேசித்து அன்பு செலுத்தி உங்களோடு நான் உதவி சகாயங்களை செய்வேன், உங்களை உபசரித்து காத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா பாடுகள் மத்தியிலே இயேசு ராஜாவாய் உயர்த்தப்பட்டார். அதே போல் யோசேப்பும் ராஜாவாய் உயர்த்தப்படுகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நமக்கு முன்னடையாளமாய் காணப்படுகிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். முன்னடையாளம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே மிக தெளிவாய் சொல்லுகிறது. நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் வரும். முதல்ல அந்த அதிகாரம் மிக முக்கியம். விசுவாச குடும்பங்களாகிய விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் அதிகமாக தியானிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அது. மத்தேயு 6ஆம் அதிகாரம். முதல்ல தான தர்மங்களை நாம் கொடுக்கிற ஒரு சுவாபத்தை நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தது நீ எறும்பை போல சுறுசுறுப்பாக இருந்து எப்படி பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேணும். வேதத்தில் வாசிக்கிற நீதிமொழிகளில் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் சேர்த்து வைக்கும் சுதந்திரம், எப்படி பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தது ரெட்டை வேஷம் போட்டு நிற்காத, வேஷமாக வாழாத. 2 எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று கர்த்தரை பற்றிக்கொள், இல்லை பிசாசு பிடிச்சிக்க. அடுத்ததாக உங்கள் கவலை எல்லாவற்றையும் என்மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. கவலை குறித்து எல்லாருக்கும் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற கவலை. சின்ன குழந்தை எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தை கேளுங்க, அது கூட கவலை. என்ன? டெஸ்ட்டு, டீச்சரு, எக்ஸாமு, பரீட்சை உண்டு, ஹோம்ஒர்க் உண்டு, ஏதோ ஒரு கவலை எல்லாரையும் பற்றி கொண்டிருக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதான் 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், மற்றவள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
எனக்கு அருமையான அந்த அடிப்படைகளை இதிலிருந்து நீங்கள் நான் கற்றுக்கொள்கிற காரியம், ஒருவன் தவறு செய்து உன்னிடத்தில் வந்து மனஸ்தாபப்பட்டு, அப்போ ஒருத்தர் தவறு செய்து வரணுன்னா நீங்களும் நான் தகுதியில் பாத்திரமா இருக்கணும். நம்ம சீரியல் நான் வரமாட்டான் பாருங்கள். நம்மக்கிட்ட நம்ம குடும்பத்தில் நம்ம சாட்சியாக இருந்தோம்னா, தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் சகோதரி, குடும்பத்தின் மக்கள், உறவின் மக்கள் அண்ணன் மத்தியில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வந்தால் நியாயம் கேட்க நம்ம இடத்துல வருவாங்க. நம்ம நியாயஸ்தான் கிடையாது, நல்லவன் கிடையாதுன்னு தெரிஞ்சால் ஒருத்தரும் வரமாட்டாங்க. அதுதான் அவர் சொல்கிறார், 7 முறை உன்னிடத்தில் வந்து அவன் மனஸ்தாபப்பட்டு கேட்டால் அவனை மன்னி. அப்போ வந்து மனஸ்தாபப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாய் காணப்பட வேணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே எனக்கு அருமையான பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு கொடுக்கப்படும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆவி ஆத்துமா சரீரம் எப்படி பிதாவோடு ஒருமித்து இணைந்திருந்ததோ, அதே போல் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் ரட்சிகராக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்து அவருடைய வருகைக்கு ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தி, முதலாவது இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், நான் யாரை மன்னிக்க. அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க நினைக்காதீங்க. நம்ம யாருக்கு தவறு செய்திருக்கிறோம், யாரை வேதனைப்படுத்தியிருக்கிறோம், துக்கப்படுத்தியிருக்கிறோம், காயப்படுத்தியிருக்கிறோம், யாரை விரோதியாக நினைக்கிறோம், அவங்களிடத்தில் என்ன பண்ணலாம்? இந்த 40 நாள் உபவாசம் பண்ணுறதை விட்டுருங்க. அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. முதல்ல மன்னிப்பு கேட்டு உறவாடி இயேசுடைய அன்பை நீங்கள் காண்பித்து, ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எனக்குள்ளே இருக்கிறது, அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நானும் பரிசுத்தமாய் மாறியிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை சாட்சியை நிறுத்தி அவர்களை மன்னிக்கலாம். அநேகர் வந்து கர்த்தருடைய அன்பை நம் மூலமாய் பெற்றுக்கொள்வாங்க. நம்ம ஒரு சாட்சியாக இருக்கலாம். நாமும் நம்முடைய குடும்பமும் ஒரு சாட்சியாக இருந்தால் மாத்திரமே இந்த கடைசி நாட்களில் அநேகரை கர்த்தருடைய பாதத்தில் மன்னித்து அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே சேர்க்க முடியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாடலையும் இதே டிவியிலே கூட பாடியிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். குருசை சுமந்த என் இயேசுராஜன் சிந்திய இரத்தம் புரண்டோடுதே. குருசை சுமந்த என் இயேசுராஜன் சிந்திய இரத்தம் புரண்டோடுதே. உழவன் உழுத நிலம் போன்ற உருவம் கல்வாரி நோக்கி தள்ளாடுதே. குருசை சுமந்த என் இயேசுராஜன் சிந்திய இரத்தம் புரண்டோடுதே. தலையிலே முள்முடி ஏனென்றேன் நான் சிந்தித்த தீய எண்ணத்தாலே. தலையிலே முள்முடி ஏனென்றேன் நான் சிந்தித்த தீய எண்ணத்தாலே. கை காலிலாணிகள் ஏனென்றேன் பாவ வழிகளில் நடந்து நான் அலைந்ததாலே. கை காலிலாணிகள் ஏனென்றேன் பாவ வழிகளில் நடந்து நான் அலைந்ததாலே. குருசை சுமந்த என் இயேசுராஜன் சிந்திய இரத்தம் புரண்டோடுதே. அந்த சிலுவை காட்சியை நோக்கி பார்க்கலாம், கண்களை மூடி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிலுவை காட்சி நமக்கு முன்னதாய் வரட்டும். இந்த இரத்தத்தினால் அன்றி பாவ மன்னிப்பு நமக்கு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நமக்காக இரத்தத்தை பலியாய் செலுத்தியவர், நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இனி அவர் செலுத்தி தீர்த்து விட்டார், முடித்து விட்டார். அவருடைய தழும்புள்ள கரங்களாலே குணமானீர்கள் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த இரத்தத்தை நோக்கி பார்க்கலாம், அந்த சிலுவையை பார்க்கலாம். உபவாசித்து உலகத்தின் மக்களுக்கு ஒரு பகட்டான வாழ்க்கை வாழாதபடி, நான் 40 நாள் உபவாசம் பண்ணுறேன், 21 நாள் உபவாசம் பண்ணுறேன், அப்படி சொல்லிக்கொண்டு தெரியாதபடி நான் எல்லாரையும் மன்னித்திருக்கிறேன். எனக்கு விரோதி என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய நண்பர்கள் மத்தியிலே, என்னுடைய உறவின் மக்கள் மத்தியிலே ஒரு விரோதி கிடையாது. எல்லாரையும் மன்னித்திருக்கிறேன். எல்லாரிடத்திலும் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறேன். கர்த்தருடைய சிந்தையை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். பரிசுத்தமாய் சாட்சியாய் நிற்கிறேன் என்று சொல்கிற மேன்மையான அனுபவத்தை எங்களுக்கு தாரும். அந்த சிலுவிலே நான் தகுதியாக இருந்து மன்னித்தேன். என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய மகனே மகளே, நீ தகுதியாக இருக்கிறாயா? உன்னால் அப்படி ஒருவனை என்னை குற்றம் சொல்ல முடியாது என்று சொல்லி நான் சொன்ன வண்ணமாக நீ சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை என்னை பார்த்து
இந்த கேள்வியை கேட்டு முடிக்கிறார். எனக்கு அருமையானுள்ளே, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை பாருங்க. இரத்தத்தினால் அன்றி, இரத்தம் சிந்துதலினால் அன்றி பாவ மன்னிப்பு கிடையாது. அந்த மன்னிக்க வேணுமா? அவருடைய இரத்தத்தின் கிருபையினாலே, அந்த இரத்தத்தின் தியாகத்தினாலே நம்முடைய உள்ளங்களிலே அந்த இரத்தம் வழிந்து வரும்படியாக, அந்த இரத்தம் சிந்தப்படும்படியாக, நம்முடைய உள்ளத்திலே அவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே காணப்படுகிற எல்லா குணாதிசயங்கள் நமக்குள்ளே காணப்பட கடைசி நேரத்தில் மன்னித்தாரே, அந்த மன்னிக்கிற சுவாபத்தை நாம் இந்த 40 நாட்களிலே ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆண்டோட விலையேறப்பட்ட கரங்களில் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் அர்ப்பணிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரையும் மன்னித்து அன்போடும் தாழ்மையோடும் மன உருக்கத்தோடும் தயவோடும் நீடிய பொறுமையோடும் அவளோடு வாழ்ந்து இயேசுனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.